10 கோடி ரூபா முதலீடுங்க. ஓகே. 90 நாள்ல 2000 கோடி லாபம். அப்ப அந்த 10 கோடி முதலீட்டுல 2000 கோடி லாபம் வரும்னா அவருக்கு என்ன யோகம் இருந்திருக்கணும்? ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் புதன் இணைவு இருந்தால் அந்த ஜாதகத்துக்கு பண கஷ்டம் வராது. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஐயா, மகாதன யோகம் அப்படிங்கிறது பெரிய விஷயம். பல்லக்கு யோகம், அஷ்டலட்சுமி யோகம், இப்படி எல்லாம் நிறைய இருக்கு. அந்த யோகத்தை பத்தி சொல்லுங்க நம்ம உறவு. ஐயா, இந்த அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கிரகம் லக்ன புள்ளி மட்டும் உச்சமாயிருச்சுன்னா நீங்க ஹை கிரேட் குவாலிட்டிக்குள்ள வந்துடுறீங்க. நீங்க சொன்னீங்களே இந்த பணம் தனம் இதெல்லாம் வந்து அந்த சனியும் ராகுவும் சேர்ந்துட்டாங்கன்னா. குருஜி பாமரன் சேஷாதிரி அவர்களின் மேனிஃபெஸ்ட் வித் ஸ்ரீ குரு. நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டுமா? நிலையான செல்வம் வேண்டுமா? பஞ்சமே இல்லாத பணவளம் வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் விடை கிடைக்க போகும் அந்த ஒரு அதிசய நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜூலை 5, 2026 சென்னை மயிலாப்பூரில் நடக்க உள்ளது. ரெஜிஸ்டர் செய்ய உடனே வாட்ஸ்அப்ல பதிவு பண்ணுங்க. சுகமே சொல்லுங்க ஐயா. வணக்கம். சுகமே சொல்க. ஓம் நமோ நாராயணி. ஐயா, பணம் எல்லா மக்களுக்கும் வேணும். அது இன்றியமையாத விஷயம். சில நிறுவனங்கள் ஒரு 100 கோடியை கடக்கிறதுக்கு நிறைய ஆட்களை வச்சு வேலை பார்த்து உற்பத்தி செஞ்சு இல்லைன்னா சர்வீஸை கொடுத்து இந்த 100 கோடி அட்டன் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் 100 கோடி படம் எடுத்து அது 30 கோடி கூட லாபம் இல்லாமல் இருக்குது. ஆனால் கடந்த வாரத்தில் ஒரு தகவல் பார்த்தீங்க, அதை உடனே உங்கள்கிட்ட கேட்கணும்னு உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டேன். அதை பற்றி பேசணும்யான்னு சொன்னேன். 10 கோடி ரூபா முதலீடுங்க. ஓகே. 90 நாளில் 2000 கோடி லாபம். 2000 கோடி 2000 கோடி 10 கோடி முதலீடு போட்டு 2000 கோடி லாபம். அப்போ அந்த 10 கோடி முதலீட்டுல 2000 கோடி லாபம் வரும்னா அவருக்கு என்ன யோகம் இருந்திருக்கணும்? ஒரு ஜாதகத்துல பேசிக்ல இருந்து சொல்லுவாங்க. பேசிக்ல இருந்து மகாதன யோகம்னு ஒரு யோகம், அஷ்டலட்சுமி யோகம்னு ஒரு யோகம், பல்லக்கு யோகம்னு ஒரு யோகம். பல்லக்கு இந்த பல்லக்குல தூக்கிட்டு போறாங்க இல்லையா, பல்லக்கு யோகம், லக்ஷ்மி யோகம், அகண்ட சாம்ராஜ்ய யோகம், இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. இதுல பேசிக்கா ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. கால புருஷனுக்கு 2ஆம் அதிபதி தான் தனாதிபதி. காலபுருஷன் சொல்றீங்க? ஆமா. மேசத்துக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன், அவருக்கு 2ஆம் அதிபதி புதன். பொதுவா ஒரு ஜாதகத்துல நீங்க எந்த ஜாதகத்தை வேணாலும் எடுத்துக்கங்க, ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் புதன் இணைவு இருந்தால் அந்த ஜாதகத்துக்கு பண கஷ்டம் வராது. சாதாரணமா தின தேவைகளுக்கு வந்துட்டு இருக்கும். பெருசா கடன்பட்டு கஷ்டப்பட மாட்டாங்க. பொதுவா சுக்கிரன் புதன் இணைவு இருந்தாலே எப்படியாவது தன்னுடைய தேவைகளுக்குரிய கஷ்டப்பட்டு முன்னேறி எப்படியாவது வந்துருவாங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க கடைசி வரைக்கும் உனக்கு பணம் வரும், ஆமா நீ பொழைச்சுக்கோ போப்பா, கடைசி வரைக்கும் பணம். ஆமா. இப்ப நம்மளுடைய உறவுகள்ல யாராவது ஒருத்தர் ஜாதகத்துல சுக்கிரன் புதன் சேர்ந்து இருக்குதா, சுக்கிரன் புதன் பார்வை இருக்குதா, சுக்கிரன் புதன் சம்பந்தம் இருக்குதா, தொடர்பு இருக்குதா, நீங்க பண கஷ்டம் வராது. அப்படின்னா என்னங்க, இந்த வாடகை கொடுக்காம கஷ்டப்படுறது, வண்டி வாடகை கொடுக்காம கஷ்டப்படுறது, டியூ கட்ட முடியாம இருக்குது, தசாபுத்திகள்ல சில ஏற்றத்தாழ்வுகள் வரலாம். ஆனாலும் இவர்கள் பெரும்பாலான நேரத்துல 100% பிறந்ததுல இருந்து கஷ்டப்பட்டு புக் வாங்க கஷ்டப்பட்டங்க, பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்ட அப்படிலாம் வராது. கடைசி நேரத்துல கட்டுவாங்க, முன்னாடி கட்டுவாங்க, கொஞ்சம் ஒரு ஃபைன் போட்டு கட்டுவாங்க. காரியம் பணத்தால் நிற்காது. இது வந்து சுக்கிரன் புதன் பேசிக்கா. சில குடும்பங்கள்ல இந்த சுக்கிரன் புதன் இருந்தாலும் கடைசி வரைக்கும் ஒரு சின்ன புலம்பல் இருக்கு. என்னங்க தானிக்கு தீனிக்கு சரியா போயிடுதுங்க அப்படிம்பாங்க, வர்றது போறது சரியா இருக்குங்க, அடுத்த வளர்ச்சி இல்லைங்க அப்படிம்பாங்க. இது கேட்கறதுக்கு கொஞ்சம் நீங்க கேட்குற கேள்விக்கு சம்பந்தப்படுது. எப்படின்னு கேட்டா, மிகப்பெரிய சாம்ராஜ்ய யோகம். ஏன்னா உலகளாவே அந்த படம் போய் 2000 கோடி சம்பாரிச்சிருக்கு. இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஜனவசியம் இருந்தா தானே அது நடந்திருக்கும். ஜனவசியம் பணவசியம் ரெண்டுமே இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து இதை வந்து ஒரு சாதாரண விஷயமா செய்ய முடியாது. ஒரு சின்ன பையன், நீங்க ஒரு சின்ன பையன் 12 வயசு, அவன் பல லட்ச ரூபா சம்பாதிக்கிறத பாக்குறீங்களா? நிறைய பேர் சினிமாவில் நடிக்கிறான், பெரிய பெரிய 40 வருஷம் 50 வருஷம் ஹீரோ கூட நடிக்கிறான் ஒருத்தன். அந்த மாதிரி பாருங்க, திடீர்னு அவன் பணம் சம்பாதிக்கிறான். அதுதாங்க முந்திலாம் வந்து 4 வயசுல புள்ள சம்பாதிக்கணும் யாரும் நம்புவோமா? ஆமா, காலம் மாறிடுச்சு போல தெரியுது. 4 வயசுல சம்பாதிக்கிறாங்க. ஐயா, யூடியூப்ல நடந்த ஒரு சம்பவம், திடீர்னு ஒரு படம் வைரல் ஆகி அவன் பாட்டில் அவன் சம்பாதிச்சுட்டு போயிட்டான். அப்போ இந்த மாதிரி அந்த தனயோகம் எப்பொழுது செயல்படும்ங்கிறத நம்ம சொல்லிடலாம். இப்ப பாருங்க, 2ஆம் அதிபதி தான் தனம். 2ஆம் அதிபதி லக்னத்திலேயே இருந்தா 10 வயசுக்குள்ள சம்பாதிப்பாங்க. 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தா ஒரு 20 வயசுக்குள்ள சம்பாதிப்பாங்க. இந்த மாதிரி வயதோட்டத்தை வச்சு ஒரு விஷயம் சொல்லலாம். அந்த லக்னம் நல்ல சுபரா இருந்து அது வந்து கேந்திர திரிகோணங்கள் அமைஞ்சிருந்தா அவங்க சின்ன வயசுலேயே சம்பாதிப்பாங்க. இது ஒரு வயசு சம்பந்தப்பட்ட விஷயம். சில பேருக்கு பாருங்க 50 வயசுக்கு மேலதான் யோகம் வரும்.
50 வயசு வரைக்கும் சாதாரணமாக சாப்பிட தூங்க இப்படி இருப்பாங்க, வாத்தியார் வேலைக்கு போவாங்க, கவர்மெண்ட் சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் கோவம் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு வாலண்டியர் ரிட்டர்ன் வாங்கிடுவாங்க. ஒரு 4 இடத்த வாங்குவாங்க, விற்பாங்க, பார்த்தீங்கன்னா பல கோடிக்கு அதிபதி ஆயிரும். இது எப்படி நடக்குது அப்படின்னா, அவருக்கு தனாதிபதி பிற்பகுதியில் இருப்பார். 2 குடையவன் 7ல் இருப்பான், 2 குடையவன் 9ல் இருப்பான், 2 குடையவன் 5ல் இருப்பான். இந்த மாதிரி பின்னாடி போயிடுச்சுன்னா பின்யோகம்னு பேர். சில ஜாதகங்களை பார்த்தோன்னே பெரியவங்க சொல்லுவாங்க இது இப்படி பார்ப்பேன். ஸோ இப்போ நமக்கு 2 விஷயம் தெளிவாயிடுச்சு. எப்போ கிடைக்குங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு, இது இப்படி ஆயிடுச்சு. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐயா, மகாதன யோகம் அப்படிங்கிறது பெரிய விஷயம். பல்லக்கு யோகம், அஷ்டலக்ஷ்மி யோகம், இப்படியெல்லாம் நிறைய இருக்கு. அந்த யோகத்தை பற்றி சொல்லுங்க நம்ம உறவுகளுக்கு. ஐயா, இந்த பல்லக்கு யோகத்தை பற்றி சொன்னீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, யோகத்திலேயே உங்களுக்கு பாதி பேரை புரிய வச்சிருவாங்க. அந்த பேர்லயே எல்லாம் தெரிஞ்சு. பல்லக்கு யோகம்னா என்ன யதார்த்தமா சொல்லுங்க. ராஜாலாம் பல்லக்கு தூக்கிட்டு போவாங்க, நம்மளை பல்லக்குல தூக்கிட்டு போற யோகம் நமக்கு இருக்கு. அந்த காலத்துல வச்சிருக்காங்க, அந்த காலத்துல அந்த பேர் வச்சிருக்காங்க. ஆமா, இந்த காலத்துல அவங்களுக்கு கொண்டாடுற மாதிரி வந்துருவாங்க. ஆமா, அதாவது புரோட்டோகால்ல இருப்பாங்க, மிகப்பெரிய சப்போர்ட்ஸ், கவர்மெண்ட் சப்போர்ட்ஸ், உட்காந்துட்டு வேலை முடிப்பாங்க. அந்த மாதிரி அப்புறம் இந்த மத்திய அரசாங்கத்தால் கிடைக்கக்கூடிய பாதுகாப்பு இஜெட்+, இந்த பிரிவுகள் எல்லாம் வருது. அப்புறம் பாத்தீங்கன்னா பணம் வந்து நிறைய இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாதுகாப்புக்குள்ள வாழக்கூடியதுக்கு பேர் பல்லக்கு யோகம். இந்த பல்லக்கு யோகத்தை தமிழ்நாட்டில் முன்னாள் முதல்வர் ஒருத்தர் அனுபவிச்சிருக்காரு. ரொம்ப அருமையா அனுபவிச்சிருக்காரு. 5 முறை முதல்வரானவர், மிகச் சிறப்பாக நாட்டை ஒரு நல்ல விஷயமா கொண்டு போனவர். அவர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, கடக லக்னம். கடக லக்னத்துக்கு எப்பயுமே உங்களுக்கு 12 கட்டத்துல உங்களை எப்பயுமே கையை பிடிச்சு காப்பாத்துற கட்டம் 11வது கட்டம். உங்க ஜாதகத்துல 11வது கட்டத்துல ஒரு கிரகம் உச்சமாக இருந்து 4வது கட்டமும் உச்சமாக இருந்தால் பல்லக்கு யோகம் செயல்படும். 4 தான் வந்து உங்களுக்கு தெரியும், வண்டி வாகனம் இதெல்லாம். அந்த கிரகம் உச்சமாயிருச்சு. 11 லக்கு. ஸோ லக்கும் காரும் சேரும்போது பல்லக்கு யோகம் செயல்படும். இப்ப 4ஆம் இடம் என்பது கடக லக்னத்துக்கு 4ஆம் இடம் வந்து துலாம். அந்த இடத்துல சனி உச்சம். இவ்வளவுதாங்க அந்த ஜாதகத்துல. 11ஆம் இடம் ரிஷபம் உச்சம். நீங்க பார்த்தீங்கன்னா அவருடைய யோகம் சவுத் ஆசியாவில் சாதாரணமாக தன் வாழ்க்கையை ஆரம்பித்தவர். சாதாரணமாக, மிக மிக சாதாரணமாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தவர். சவுத் ஆசியாவில் பணக்கார லிஸ்ட்ல 1 டிஜிட் நம்பர்ல வர அளவுக்கு வந்துட்டாங்க. இது சாதாரண விஷயமா சொல்லுங்க நீங்க? இட் இஸ் நாட் ஈஸி. ஒரு சாதாரணமா ஒரு மனுஷன் வர முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. இந்த பல்லக்கு யோகம் இருப்பவர்கள் இதை சாதாரணமாக செய்து விடுகிறார்கள். அதே மாதிரி இது வந்து எல்லாருக்கும் அமையாது. இப்போ நான் என் ஜாதத்தில் இருக்காது, உங்கள் ஜாதத்தில் இருக்காது, தம்பி ஜாதத்தில் இருக்காது. ஆனால் இதுக்கு மாற்றா வேற சில விஷயங்களும் இருக்கு. இப்போ பாருங்க, லக்ன புள்ளி நீங்கள் எந்த யோகமாக இருந்தாலும், எந்த விபரீத ராஜயோகம், நீச்சபங்க ராஜயோகம், எந்த யோகமாக இருந்தாலும் லக்ன புள்ளியில் சுகர்நாடி மிகவும் முக்கியமாக இருக்கு. லக்ன புள்ளி எப்படி இயங்குதோ அதை பொறுத்து தான் உங்களுடைய ஜாதக அமைப்பு. லக்ன புள்ளி நின்ற நட்சத்திராதிபதி ஆட்சி உச்சம் பெற்றோ அல்லது நீச்ச வர்க்கோத்தமம் பெற்றோ அல்லது ராஜயோக கிரகங்களில் இருந்தோ மிகப்பெரிய வெற்றியை தந்துவிடும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க ஐயா. இப்ப கடக லக்னம். கடக லக்னத்துக்கு லக்ன புள்ளி புனர்பூசம் 4ஆம் பாதத்துல நிக்குதுன்னு. புனர்பூசம் 4ஆம் பாதம் வெற்றி நட்சத்திரம் ஐயா. கடக லக்னத்துல புனர்பூசம் 4ஆம் பாதத்துல எந்த கிரகம் இருந்தாலும் ஜெயிக்கும். அப்பேற்பட்ட இடத்தில் லக்ன புள்ளி நின்றுச்சு. இவரு எந்த கிரகம் எங்க இருந்தாலும் இவர் ஜெயிச்சுட்டே இருப்பார். அந்த லக்ன புள்ளி நின்ற நட்சத்திராதிபதி திரிகோணங்களிலோ கேந்திரங்களிலோ நின்று, இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, கடக லக்னத்துக்கு 9ஆம் இடம் மீனம். அந்த மீனத்துல நின்று குரு ஆட்சி பெற்றால் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி, வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை பண்ணுவார். இப்ப கூட பாருங்க, இப்போ கடக லக்னத்துக்கு 10ல சூரியன் உச்சம் பெற்ற ஒருவர் நம்ம நாட்டில் இப்ப முதல்வராக இருக்கார். உதாரணம், நீங்க வேற எங்கேயும் போகணும், நம்மளுடைய பழைய முதல்வருக்கு கடக லக்னம் 11ஆம் அதிபதி உச்சம், 4ஆம் அதிபதி உச்சம். இது பல்லக்கு யோகம். இப்ப இங்க பாருங்க, அதே கடக லக்னம், அதே 10ஆம் இடத்துல சூரியன் உச்சம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கிரகம் லக்ன புள்ளி மட்டும் உச்சமாயிருச்சுன்னா நீங்க ஹை கிரேட் குவாலிட்டிக்குள்ள வந்துடுறீங்க. நீங்க சொன்னீங்களே இந்த பணம், தனம், இதெல்லாம் வந்துடும். அப்சஷன் திரைப்படத்துக்கும் இது ஒரு காரணமா இருந்திருக்கும். ஆமாங்க, இந்த மாதிரி அவங்களுடைய ஜாதகத்துல வராம இருக்கவே இருக்காது. திரைப்படத்துறையா இருக்கட்டும், எந்த துறை வேணா எடுத்துக்கலாம். நீங்க இந்த துறையில மட்டும்தான் பணம் சம்பாதிக்க முடியும்னு ஒரு துறை சொல்லுங்க. இல்ல, எல்லா துறையிலும் சம்பாதிக்க. எல்லா துறை. டீ கடை வச்சிருக்கிறவங்க ஒருத்தர், நம்மளுடைய கஸ்டமர் 150 டீ கடை வச்சிருக்காங்க. எங்கிட்ட வரும்போதே அவங்க வந்து எப்படி வருவாங்கன்னா, ஐயா உங்களோட ஆஃப் டே அப்பாயின்மெண்ட்னு கேட்பாங்க. கேட்கும் போதே ஆஃப் டே அப்பாயின்மெண்ட். ஏன்னா வந்தா உட்காந்தா பேசணும், அவங்க கூட சாப்பிடணும், ரிலாக்ஸா இருக்கணும். ஆஃப் டே அப்பாயின்மெண்ட். நான் மலேசியா போகும்போது பாருங்க, ஃபுல் டே அப்பாயின்மெண்ட் ஒருத்தர் கேட்பார். நம்ம சரவணன் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுவார், அண்ணே நீங்கள் 10 நாள் இருக்கீங்க, 1 டே ஃபுல் டே அப்பாயின்மெண்ட் என் கூட தான் அப்படிம்பார்.
இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆஃப் டே அப்பாயின்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கக்கூடிய சக்தியையும் கிட்டத்தட்ட 150 கடை வச்சிருக்காருங்க. அவருக்கு பேக்கரியில் கொட்டுது பணம், ஒருத்தருக்கு அரசியலில் கொட்டுது, ஒருத்தருக்கு சினிமாவில் கொட்டுது, ஒருத்தருக்கு மருத்துவத்துறையில் கொட்டுது, ஒருத்தருக்கு டாக்டராக இருப்பார். ஐயா எங்கள் ஊரில் ஒரு டாக்டர் இருக்கார், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் 85 கஸ்டமர் 300 ரூபா தான் வாங்குறாரு. அவருடைய சொந்த நிலம் மட்டும் 85 ஏக்கர் இருக்குங்க, 85 ஏக்கர் தென்னந்தோப்பு. அப்போ நீங்கள் மருத்துவத்துறையில் 85 ஏக்கர் வாங்குறவங்க ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த மாதிரி எந்த துறையில் வேணுனாலும் ஜெயிக்கலாம், ஆனால் ஜெயிப்பதற்கு தனயோகம் நல்லா இருக்கும். ஏன் இந்த கேள்வியை கேட்டேன்னா, திடீர்னு ஒரு யோகம் இல்லையா, திடீர்னு ஒரு யோகம் வருது. நேத்து வரைக்கும் எடுத்தவர் நினைச்சிருப்பாரா 10 கோடி போட்டிருக்கோம், என்ன அந்த படம் 5 கோடி கலெக்ட் பண்ணாலும் பெரிய விஷயம் நினைச்சிருப்பாரு. 2000 கோடி கலெக்ட் பண்ணதுன்னு வைங்க, அவ பாருங்க இவ்வளோ பெரிய யோகம் வந்து மறைஞ்சிருக்குன்னா அப்ப அந்த அவருக்கு எவ்வளவு பெரிய யோகம், ஜனவசியம் இருந்திருக்கணும், பூர்வ புண்ணியம் இருந்திருக்கணும்ல. ஆமா, 5ஆம் இடம் 2ஆம் இடம் எல்லாம் இருந்தாலும் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த படம்னு சினிமான்னு சொன்னோன்னே ஒரு கதையை சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சென்னையில இன்னைக்கு மிகப்பெரிய பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் முதல் படம் வெளியே வரும்போது பயங்கர கடன், ராத்திரியா துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு நாளைக்கு காலைல படம் ரிலீஸு, பேக் பண்ணிட்டு கிளம்பி போயிடலாங்கிற முடிவில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே ஹிட்டு, செகண்ட் டே ஹிட்டு, பணம் தொடர்ந்து ஹிட்டு, இன்னைக்கு மாபெரும் வெற்றியில் இருக்கார். அவர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கடக லக்னம், அவரும் கடக லக்னம், கடக லக்னத்தில் 10ல் செவ்வாய் தனஸ்தானத்தில் இருக்குங்க, அற்புதமாக இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு நிறைய பேரை சொல்லலாம், முதல் நாள் ராத்திரி வரைக்கும் தெரியாது. இப்போ சமீபத்தில் ஒருத்தர் எம்எல்ஏ ஆயிருக்காரு, நம்மகிட்ட தான் ஜாதகம் பார்த்தாரு. அவர்கிட்ட நான் சொல்கிறேன் நீங்கள் எம்எல்ஏ ஆனா, அவரே நம்பலை, அவர் நம்பலைங்கய்யா. நானே எம்எல்ஏவா என்ன சொல்கிறீங்க அப்படின்னாரு. இப்போ அவர் எம்எல்ஏவா இருக்கார். அப்போ அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் நாள் நைட்டு தெரியாது. இன்னொருத்தர் பாருங்க, போன எலெக்ஷனில் அதாவது போன நம்மளுடைய இதுக்கு முன்னாடி முதல்வர் அந்த அசம்பிளியில் ஒருத்தர் ஜாதகம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் நாளைக்கு பெரிய ஆளாக போகிறீங்க அப்படிங்கிறேன். நாளைக்கு எங்கே சாமி, இன்றைக்கே ரொம்ப நிலவரம் ரொம்ப மோசமாக இருக்குது. அடுத்த நாள் அவருக்கு மாவட்ட செயலாளர் போஸ்டிங், அடுத்த நாள் அவர் வீட்டில் குறைஞ்சது 50 பேர் நிற்கிறாங்க. அடுத்தடுத்து அவர் வளர்ச்சி. அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி நேற்று இரவு வரை எனக்கு பணம் கஷ்டத்தில் இருந்த நான் திடீர் பணக்காரன் யோகம் ஆவது எப்படி, திடீர் யோகம் என்னை எப்படி அழைத்தது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஷார்ப்பாக வரும். ஐயா, ஒருவருடைய ஜாதகத்தில் தனஸ்தானாதிபதி எந்த லக்னம் வேணால் எடுத்துக்கலாம். கன்னியா லக்னத்துக்கு தனாதிபதி எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கிரன், அதே மாதிரி துலா லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய். இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்திற்கும் தனாதிபதி இருப்பாங்க. அந்த தனாதிபதி தசை வரணும். தசை மட்டும் வந்தால் பத்தாது, அந்த தசாநாதன் பிரகஸ்பதியால் சுக்கிரனால் பார்க்கப்பட வேண்டும். குரு பார்க்கணுங்க. சாதாரணமா இப்ப நம்ம சம்பாதிக்கிற பணத்துக்கு பேர் சுக்கிரன். சாதாரணமான பணம், சம்பளம் வாங்குறது, ஒரு கொஞ்சம் பரவாயில்லைங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா சம்பாதிக்கிறீங்களா, ஓரளவுக்கு போயிட்டு இருக்கா, ஆனா ஓரளவுக்கு வீடு வாசலோட, இது சுக்கிரன். பெரும் பணம்னு நீங்க போயிட்டாலே பிரகஸ்பதி குரு பகவானினுடைய அருள் இல்லாமல் சம்பாதிக்க முடியாது. அது உங்களுக்கு தெரியும். அந்த மஞ்சள் அப்படிங்கிற வண்ணத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் பிரகஸ்பதி, அதுக்கு பேரே பிரகஸ்பதினு பேரு. நீங்க மகாதன யோகம் அதிர்ஷ்டம் வேண்டும் என்றால் குரு பகவான் இல்லாமல் இல்லை. அதைத்தான் என்ன சொல்றான், காலபுருஷ பாக்யாதிபதினு சொல்றான். காலபுருஷ பாக்யாதிபதினா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரன்றி உங்களுக்கு ஒரு என்ட்ரி கிடையாது. நீங்க சின்ன சின்ன பணமெல்லாம் சுக்கிரனை வச்சு சம்பாரிச்சுக்கலாம். பெரும் பணம், அதுக்கு பேர் மகா தன யோகம். தனத்துக்கும் பணத்துக்கு வித்தியாசம் இருக்குங்க. பணம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவைக்கு அளவா சம்பாதிக்கிறதுக்கு பேர் பணம். ஒரு 1 லட்ச ரூபா நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு வாங்காம விட்டுட்டேன்னா அவர் என்ன தனவான், தனவான்னு சொல்லுவாங்க. இதுல 2, 5, 8, 11, 2, 5, 8, 11 இதைத்தான் பண பரஸ்தானங்கள்னு சொல்றோம். இந்த இடங்களில் சனி பகவான் நின்றாலோ தனாதிபதி நின்றாலோ எங்க நின்றாலும் சரி, இதுல ஏதாவது ஒரு கிரகங்கள் உச்சம் பெற்று திரிகோணங்களில் நின்று அல்லது குரு என்ற மாபெரும் பாக்யாதிபதி, அவர் தான் சௌபாகியவதி, அவர் பார்த்தால் கண்டிப்பாக நீங்க சொல்லக்கூடிய அந்த மகாதன யோகம் கோச்சாரத்தில் வந்தாலும் செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாரு, அல்லது தசாபுத்திநாதர்களாக வந்தால் செஞ்சுட்டு போயிடுவாரு. ஒரு 2 கதை சொல்ல வேண்டியிருக்குங்க. நம்ம கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம். நம்ம ஃப்ரெண்டோட இவர், எனக்கு வாழ்றதுக்கு பிடிக்கலைங்க, ரொம்ப கஷ்டம்னு சொல்லி கேரளாவில் டாக்ஸி ஓட்ட போயிருக்காரு. ஏதோ குருவாயூரோ எங்கேயோ கோயிலுக்கு போயிருக்காரு. போனவர் டிஃபன் சாப்பிட காசு கொடுத்துருக்காங்க. யார் போனவங்க 200 ரூபா என்னமோ கொடுத்துருக்கு. இவர் என்ன பண்ணிட்டார், லாட்டரி சீட் வாங்கிட்டார். வாங்கி வச்சுட்டு பேசாமல் சரி இன்னும் திரும்பி பண்ணிட்டார். சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் இல்லை சாப்பிட்லைங்க, லாட்டரி சீட் வாங்கினா அவங்க திட்டிருக்காங்க. என்னையா விவரம் இல்லாத ஆளாக இருக்குது, சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அப்புறம் மத்தியானம் சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, வந்திருக்காங்க. இவர் வண்டி ஓட்டும் போதே பல கடன் பிரச்சனைகள், பல கஷ்டங்கள், இதையெல்லாம் நினச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு வர்றாரு. வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு நம்மகிட்ட கூட்டிகிட்டு வர்றாரு ஜாதகம் பார்க்குறது. ஐயா இந்த மாதிரி இப்படியெல்லாம் இருக்குது, இப்படிலாம் இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னேன். ரொம்ப வேண்டி வருங்க,
ஃபீஸ் மட்டும் நீங்கள் அப்புறம் வாங்கிக்கோங்க அப்படிங்க. நான் சொன்னேன் கோடீஸ்வரன் அப்படிங்க. என்னையா சொல்கிறீங்க, இவர் கோடீஸ்வரங்க அப்படின்னு. மறாவது நாள்லேருந்து அவருக்கு குரு திசை வருதுங்க. மறாவது நாள்லேருந்து குரு திசை. அந்த குரு புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் நின்று அவருக்கு திசை நடக்குது. நான் சொன்னேன் நீங்கள் பெரிய கோடீஸ்வரன். ஐயே நீங்கள் அவர் சொல்கிற விதமே அப்படி இருக்குங்க. அந்த டாக்ஸி டிரைவருக்கு லாட்ரி சீட் வாங்கி இதில் விழுந்தா தாயா உண்டு அப்படின்னு கேட்குறாரு. நான் சொன்னேன் விழுகுதா விழுகலையான்னு எனக்கு தெரியாதுங்க, ஆனால் நீங்கள் கோடீஸ்வரன் அப்படிங்கிற. கடைசியில் போய் பாருங்கள், அவர் வாழ்க்கையில் 8 கோடி ரூபா விழுந்ததை நீங்கள் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. ஒரு டாக்ஸி டிரைவருக்கு 8 கோடி ரூபாய் விழுந்தது அப்படின்னு. அவருக்கு 8 கோடி ரூபா விழுந்தது. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த யோக திசை வந்துருச்சுன்னா தடுக்கவே முடியாது யாருக்காக இருந்தாலும். அந்த அளவுக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய திடீர் செல்வந்தம். அதுக்கு பேர் தான் விபரீத ராஜயோகம். விபரீத ராஜயோகம்னா நானே நினைச்சு பார்க்கலங்க. பார்த்துருக்கீங்களா? எனக்காங்க சந்தேகமாக கேட்பான். அந்த சந்தேகமாக போய் கேட்பான், இந்த லாட்ரி சீட்டு எனக்கு தான் விழுந்துருச்சாங்க அப்படின்னு நினைக்கும். நீங்கள் லாட்ரியை மட்டும் அப்படி நினைக்கக்கூடாது. ஒரு தொழிலில் கூட அது ஒரு பூம் பண்ணி விட்டுரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம், ஒரு யதார்த்தமாக செய்யக்கூடிய ஒரு தொழில், அதில் திடீர் தனயோகம் வந்துடும். கஸ்டமர்ஸ் விஸ்தி ஆயிடுவாங்க. இப்போ நீங்கள் சமீபமாக இந்த இன்ஸ்டாகிராம் இதுலாம் பார்க்கலாம். ஒரு லேடி போட்டிருக்காங்க, என்னம்மா விற்கிற? தேங்காய் பால் விற்கிறேங்க. எவ்வளோம்மா விற்கிறேன்? 1 லிட்டரு 2 லிட்டரு விற்பாங்க. இதில் உனக்கு என்னம்மா கிடைக்கும்? இவ்வளோ தான் கிடைக்கும். பாருங்கள், யாரோ ஒரு இன்ஸ்டாகிராமில் போய் போட்டு இது இவ்வளவு சத்து உள்ளது, இது அந்த அம்மா இன்னைக்கு 50 லிட்டர் விற்கிறாங்க. திடீர் தனயோகத்தை கொடுத்துரும். இது எவ்வளவு பெருசாகும்னு சொல்ல முடியாது. நம்ம பேசுறது சின்ன அமௌண்ட். ஆமா, இது பெரிய அமௌண்ட்னால சொல்லிட்டு இருக்கோம். ஆமா, இதுல ராகு சம்பந்தப்பட்டிருக்கும். சினிமா துறைன்றப்ப ராகு இருக்கணும் இல்லையா? ராகு சம்பந்தப்பட்ட ஏதாவது யோகம்? ஐயா, ராகுங்கிறது என்ன? ராகுவோட வேலை என்னன்னு தெரியுங்களா? எதை செய்தாலும் பிரம்மாண்டமா செய்யறது. பிரம்மாண்டம்ங்கிறது நீங்க வந்து எப்படியும் பிரம்மாண்டத்தை பண்ணி விட்டுரும். ராகுக்கு பார்வைகள் உண்டு, ராகுக்கு உச்ச நீச்சங்கள் உண்டு. அந்த ராகு உங்களை எக்ஸ்பான்ஷன். நீங்க எல்லா கிரகத்துக்கும் ஒரு வீடு உண்டு, அதுல 11வது வீட்டுக்கு சம்பந்தப்பட்டவர் ராகு. இப்ப உங்களுக்கு வரவேண்டியதை மிகைப்படுத்தி காமிக்கிறது ராகு. ராகு எங்க இருக்காரோ அந்த இடம் பிரம்மாண்டமாக வேலை செய்யப்படும். தனாதிபதியோடு ராகு சேர்ந்தால், தனாதிபதியோடு ராகு சம்பந்தப்பட்டால், ராகு திசையில் கண்டிப்பாக அவர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்துக்கும் தனயோகம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க, பயங்கரமா கொட்டி கொடுத்துரும். அதாவது என்னமோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சனி கொடுத்ததுன்னா கூரையை பிச்சுட்டு கொடுக்கும், திண்ணையில படுத்தணும் திட்டுக்குன்னு வாழ்வு அப்படின்னு வரும். அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிம்பாங்க. இதுல நம்பர் 1 சனி பகவான் தான். இதுல நம்பர் 1. ஒருத்தன் பெரிய பணக்காரன் ஆகிறான், பெரிய டெவலப் ஆகிறான், ஏன்னா அவர் தான் தொழில்காரன். உங்களுக்கு பெரும் பணம் எதனால வரும்? தொழில் தான் வரும், வேற எதுலயும் வரும். கூட்டமும் சனி தானே. ஆமா, இல்ல உங்களுக்கு பெரும் பணம் எதுல இருந்து வரப்போகுது? தொழில தான் வரும். மேக்சிமம் நான் சொல்றது, ஒரு லட்சம் பேரை கூப்பிட்டு, ஐயா நீங்க நல்லா சம்பாதிச்சிருக்கீங்க, எதுல சம்பாதிச்சீங்க? லாட்டரி சீட் விழுந்துச்சா? அப்படின்னா எல்லாருக்கும் அது ஒத்து வராது. எதுல சம்பாதிச்சீங்கன்னா தொழில். அந்த தொழிலுக்கு காரக கிரகம் சனி பகவான். அந்த சனி பகவான் அவரால் தான் அதிகப்படியான கோடீஸ்வரர்கள் உருவாகுவார்கள். சனி பகவானால் தான் அதிகப்படியான திடீர் யோகம் பெறுவார்கள். அதனாலதான் திடீர்னு என்ன சொல்லுவாங்க, 2ஆம் இடத்தில், 5ஆம் இடத்தில், 8ஆம் இடத்தில், 11ஆம் இடத்தில் சனி பகவானுடைய பார்வையோ இருந்தால் கண்டிப்பாக அவனுக்கு தன பிராப்தி உண்டு. 2ஆம் இடத்துல அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சனி பகவான் ஒருவரால் மட்டும்தான் ஒருவரை மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆக்க முடியும். இதுல இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, சனியும் ராகுவும் ஒன்று போல் கொடுப்பார்கள். சனிக்கு ஈக்குவலா ராகு வேலை செய்வார். அதனாலதான் 2 பேருக்கு ஒரே பிளானட்ஸ். அப்ப பாருங்க, அந்த சனியும் ராகுவும் சேர்ந்துட்டாங்கன்னா, நீங்க சொன்னீங்களே 10 கோடியை போட்டுட்டு, இந்த 10 கோடி வருமா வராதா, இதை வட்டிக்கு வாங்கி போட்டிருக்கோம், இது எந்திரிக்குமா எந்திரிக்காதா, இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில இந்த பப்ளிக்கு இந்த படம் பிடிக்குமா பிடிக்காதா, அதையெல்லாம் தாண்டி 2 டிஜிட் ஆகி 3 டிஜிட் ஆகி பல கோடிகளை அள்ளி குவிக்கும் ராஜயோகத்தை கொடுப்பதற்கு இந்த 2 பேரோட சம்பந்தம் வேணும். அந்த குரு பார்வையும் இருக்கணும். மிகப்பெரிய யோகத்தை தட்டி போகும். கடல் போல் செல்வத்தை கொடுக்கும். கடல் போல் கடல் உங்களுக்கு எந்த அளவு பெருசோ அள்ளி கொடுத்துட்டு போயிடும். அதுல வந்து உங்களுக்கு எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க, ஒரே ஒரு படத்துல நடிச்சு சம்பாரிச்சுட்டு போயிடுவாங்க. ஒரே ஒரு பாட்டுங்கய்யா, ஒரே ஒரு பாட்டு. அப்பனா என்ன அர்த்தம்னா ராகு பார்க்கலன்னு அர்த்தம். சிம்பிளா 2ஆம் அதிபதி ஒரே ஒரு பாட்டு, இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு பாடுவாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அந்த அவர் எங்க போனாலும் அந்த ஒரு பாட்டை பாட்டு அதே பாட்டு, அந்த மீனுக்கு இந்த மீனுக்கு அவர் பாட்டுல போயிட்டே இருப்பார். அதுல பாருங்க, ஒரு சிலர் ஒரே ஒரு டான்ஸ் கடைசி வரைக்கும் அதான் டான்ஸ். இந்த மாதிரி வார்த்தைகள். சில பேர் பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை, இந்த சக்தி ஓம் சக்தி அப்படின்ட்டு அப்படியே சக்தினா அவங்களுக்கு பவரா மாட்டே. இந்த மாதிரி ஒரு சிலர்களுக்கு மட்டுமே இந்த ராஜயோகங்களை தரக்கூடிய கிரகங்கள் திடீர் யோகங்களை கொடுத்து
நிரந்தர பணக்காரர்கள் ஆக்கி விட்டுரும். இதுல பூர்வ புண்ணியஸ்தானம்னு ஒன்று இருக்கு, அதோட பலனும் வேணும். ஐயா நீங்க இப்ப பாருங்க, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் 2 5 5 சொன்னீங்க. 8 11. 2ன்னா என்னங்கய்யா? தனஸ்தானம். தனஸ்தானம் அது எல்லாருக்கும் தெரியும். 5 நீங்க கேட்டீங்களே பூர்வ புண்ணியம். ஐயா உங்களுக்கு நடக்கிற எந்த சம்பவங்களுக்கும் 5ஆம் இடம் சம்பந்தம் இல்லாம இருக்காது. 5ஆம் இடம் சம்பந்தம் இல்லாம 8 சொல்றோம், அது புதிய லோகம் கூட சொல்லுவாங்க. ஐயா 8 ஏன் நம்ம எடுக்கிறோம்னு சொல்லுங்க பார்க்கலாம். 8ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். 8க்கும் 2க்கும் சம்பந்தம் இருக்குங்க. 2ல எந்த கிரகம் இருந்தாலும் 8 பார்க்கும், 8ல எந்த கிரகம் இருந்தாலும் 2 பார்க்கும். சில பேர் என்ன நினைப்பாங்க, 8ல போய் சனி உட்காந்துருச்சு அவனுக்கு ஆயுள் கெட்டி. நீங்க ஒரு விஷயம் நல்லா கேட்கறேன். இப்போ ஒருத்தர் மிலிட்ரியில போய் ஜாயின் பண்ணிடுறாரு. மிலிட்ரியில போனா பெரும் தன பிராப்தி உண்டா இல்லையா? மிலிட்ரியில வேலை செய்யறாரு, அவருக்கு எங்க தன பிராப்தி கிடைக்கும்? வேலை செய்யலாம், சம்பளம் கிடைக்கும், வெளி உலக மக்கள் தொடர்பு இல்லை, அவங்களுக்கு எப்படி கிடைக்கும் எனக்கு சொல்லுங்க? வாய்ப்பே இல்லை. ஆனா பாருங்க, அவர் ஜாதகத்தில் இப்படி இருந்தால் அவர்களுடைய குடும்பத்தில் மிகப்பெரிய, இப்ப பாருங்க இந்த பரம்வீர் சக்ரா அந்த மாதிரி சில இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதுல கௌரவத்துல ஒசத்தியா கொண்டு போயிடும். அப்புறம் பாருங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல இவர்களுக்கு வெற்றியை, இந்த ப்ரொமோஷன் ரேங்கிங் இருக்கு பாருங்க, ஹை ரேங்க் போயிடுவாங்க. இப்ப கூட ஒருத்தர் போய் வேற ஒரு நாட்டில் இருந்துட்டு மிகப்பெரிய கௌரவத்தோடு இந்தியாவை கலைக்க வைப்பார். அந்த மாதிரி ஒரு உனக்கு என்னப்பா வேணும், இந்த நாட்டில் உங்களுக்கு என்ன வேணும், எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. அதுதான் பல்லக்கு யோகம். செக்யூரிட்டி, ஹை ரேங்கிங், குவாலிட்டி எல்லாமே கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு இந்த மகாதன யோகம் ஒரு மனுஷனுக்கு அமைஞ்சிருச்சுன்னா மிகப்பெரிய வெற்றி. ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறீங்க, இந்த விஷயத்த மக்களுக்கு கண்டிப்பா சொல்லணும். ஒரு குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு, ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. இந்த வீடு கூரையெல்லாம் மழை பெஞ்சா தண்ணி வீட்டுக்குள்ள வர்ற வீடுகள் இன்னைக்கும் இருக்கு. அந்த குடும்பத்துல ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு ஜாதகம் பார்க்க வர்றாங்க. வரும்போது என்கிட்ட தான் வந்தாங்க. வரும்போது, ஐயா இந்த குழந்தை வளர வளர நல்லா இருப்பீங்க. அவர் எனக்கு பணம் கொடுக்காம போனாருங்க ஜாதகம் பார்க்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஜாதகம் கொடுக்கறது பணம் கொடுக்காம போனார். இப்போ நான் சொன்னேன், பரவாயில்லைங்க, அதனால ஒன்றும் இல்லை, நீங்கள் பாருங்கள் இந்த குழந்தை வளர வளர நல்லா இருக்கும். ஐயா பேர் வைக்கிறதுக்கு அப்படி இப்படின்னு, அதெல்லாம் பரவாயில்ல போயிட்டு வாங்க அப்படின்ட்டேன். இந்த 10 ஆண்டுகளில் அவர்களுடைய வளர்ச்சி மாபெரும் வளர்ச்சியாங்க. இப்போ நீங்கள் நினைக்கலாம், ஒரு குழந்தை பிறந்த நேரம் மிகப்பெரிய வெற்றியை தந்து அந்த குடும்பத்தையே தூக்கி நிறுத்திருங்க. ஆமா ஆமா, அது அவங்க சேர்ற நேரம்னு ஒன்று இருக்குங்க, அருவான நேரம்னு ஒன்று இருக்கு. ஆமா, அது மிகப்பெரிய நிசேக லக்னம்னு பேருங்க. அதுக்கு பேர் நிசேக லக்னம். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா சேர்ற நேரம். இப்போ சில பேருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்படி ஜாதகம், இப்போ என் ஜாதத்தை மாற்றி எழுத முடியுமாங்க? முடியாது. உங்கள் ஜாதத்தை மாற்றி எழுத முடியாது. ஆனால் பிறக்கக்கூடிய ஜாதகத்தை இறைவன்கிட்ட கேட்டு வாங்கலாம். ஐயா எனக்கு குடியா, எனக்கு ஒரு நல்ல தனப்பிராப்தி உள்ளதை குடியா அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு நமக்கு உரிமை இருக்கு. அது உங்க குழந்தையா இருக்கணுங்கிறது கூட அவசியம் இல்லை. உங்க தங்கச்சி குழந்தையா கூட இருக்கலாம், உங்க தங்கச்சி குழந்தைக்கு பிறந்த குழந்தையா கூட இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்து விட்டால் நீங்க பாருங்க, அந்த ஏரியா பூராமே பயங்கர டெவலப் ஆயிடும். அந்த ஊருக்கே அந்த குழந்தை பெருசா வந்துருங்க. அந்த அளவுக்கு இந்த மகா தன யோகம், மகா திடீர் அதிர்ஷ்ட யோகம், லக்ஷ்மி யோகம், அஷ்டலக்ஷ்மி யோகம், இவையெல்லாம் வேலை செய்யறதுக்கு இந்த அதிர்ஷ்ட யோகம்ங்கிறது 2, 5, 8, 11 திரிகோணங்களில் அமர்ந்து நின்ற நட்சத்திராதிபதி உச்சாதிபதி காலில் நின்றிருந்தால், அந்த உச்சாதிபதியை ராகு குரு தொடர்பில் இருந்தால், அவர்கள் நீங்கள் கேட்கக்கூடிய அந்த தசா புத்தியில் சிறு துளி, ஐயா நீங்க சொல்றீங்க 10 கோடின்னு, 10 ரூபா போட்டிருப்பாங்க, 100 ரூபா போட்டிருப்பான், எங்கேயோ தூக்கிட்டு போய் 10 கோடிக்கு நான் சொல்றேன். அவர் லாட்டரி சீட்டு 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, 200 ரூபாய்க்கு, அவர் 8 கோடி வந்திருக்குல்ல, ஈக்குவல் டு தட் தானே இது. இது உங்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்பந்தம் இல்லாம கூட போவான். பார்த்திருக்கீங்களா? ஆமா, சம்பந்தம் இல்லாம. இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, ஐயா வாங்க நம்ம சும்மா தான் இருக்கேன் வாங்க, இல்லைங்க நான் வரலேம்பா. கூட்டிட்டு போன இடத்துல இவன் செலெக்ஷனுக்கு ஓகே ஆயிடுவான். சினிமாவில் கூட்டிட்டு போனவனுக்கு கிடைக்காது. இல்லை இந்த ஃபேஸ் கட்டு கரெக்டாக இருக்கு, இவரை எடுத்துக்கணுன்றோம், அவன் ஸ்க்ரீன்ல வந்துடுவான், இவன் வரமாட்டான். எத்தனையோ டைரக்டருடைய பசங்க சக்சஸ் ஆகாம வந்திருக்காங்க, எத்தனையோ சம்பந்தம் இல்லாத ஒருத்தர்கள் மிகப்பெரிய வெற்றி அனுபவிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் திடீர் தனப்பிராப்தி, அதிர்ஷ்ட யோகம், லக்ஷ்மி கடாட்ச யோகம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2, 5, 8, 11 அதிபதிகள் சுபர்களால் பார்க்கப்பட்டு, அந்த திசை வேற வரணுங்கய்யா, அது வேற முக்கியமான பாயிண்ட். அந்த திசை வரல, காலம் முழுவதும் அந்த பிரச்சனையை சொல்ல முடியாது. சில பேருக்கு பாருங்க அந்த திசை அழகா வரும், அந்த வர்ற அழகே உங்களுக்கு பார்க்க பார்க்க ஆனந்தமா இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல அழகா ஜெயிச்சு அவர்கள் சிறு முதலீடு போட்டாலும் போடாவிட்டாலும் பெரும் தனயோகத்தை இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு தந்துடும். நிச்சயமாங்க, நெஞ்சார்ந்த நன்றிகளையா, சுகமே சொல்லு.